உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? எனக்கு தெரியாத எந்த ரகசியத்தை நீங்க மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசி நீயும் அம்மாவும் சண்டை போடுறது சரியில்லை. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. எந்த விஷயத்திலயும் உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கிற புத்தி இருக்கு. அந்த புத்தி தான் என்னை இப்படி உங்ககிட்ட பேச வைக்குது. உன்னோட புத்தி சொல்றது எல்லா நேரத்திலயுமே சரியா இருக்குமா? உங்க விஷயத்துல அது சரியா தான் சொல்லும். உங்களுக்கு ஒரு மோசமான கடந்த காலம் இருக்கு. அந்த தவறுக்கு சாட்சியா வாழ்றவதான் அம்மு. இவ உங்க கூட மட்டும்தான் இருக்கணும். அப்பதானே நான் சொல்றதான் சரின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்தா. வா. அம்மா சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாமோ, பசிக்கல. நீ போய் சாப்பிடு. சாப்பிடு அம்மு. உனக்காக அக்கா செஞ்சு கொடுத்திருக்கால, டேஸ்டா இருக்கும். கிண்டல் பண்றீங்களா? சச்சா, அப்படிலாம் இல்ல. நான் நிஜமாதான் சொன்னேன். என்னோட கைப்பக்குவம் உன்கிட்டயும் இருக்குல்ல. ஓ, அதுக்கும் உடந்தையா? எனக்கு கிடைச்ச அழகு அதுவும் உங்களோடது. இப்ப சமையலோட பேட்டென்றையும் எடுத்துட்டீங்க. இனி என்னெல்லாம் வரப்போகுதோ? நீ இப்ப என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிற இந்த பிடிவாத குணத்தை தவிர மீது எல்லாமே என்கிட்ட இருந்துதான் வந்தது. ஆனா எனக்கு அதுக்கெல்லாம் கிரெடிட் தேவையில்லை. பிள்ளைங்க நல்லா இருந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுறதுதான் இந்த அம்மாவோட வேலை. என்னாலதான் என் பொண்ணு பெரிய ஆளா ஆனான்னு எந்த ஒரு அம்மாவும் சொல்ல மாட்டா. பேச்சுல கொஞ்சம் கூட பின்னாடி போகல. பேச்சு போட்டி மட்டும் வச்சா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்க. ஆனா நடக்கிறது. அனு, நீ சாப்பிடு. நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருக்கிறதுக்கான வழிய பாரு. அம்மாக்கு வேண்டாமா? எனக்கு வேண்டாமா. நீங்க சாயங்காலமே எதுவுமே சாப்பிடல. அதனால என்ன அம்மோ? அக்கா கொடுக்காததால தான் அம்மா சாப்பிடாம இருக்காங்க. அவங்க ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது எடுத்து கொடுக்க. வேணும்னா போய் செஞ்சு சாப்பிடட்டும். அக்கா ரொம்ப மோசம். நீ மரியாதையா சாப்பிடு. அம்மோ, நீ சாப்பிடு. உனக்காக அக்கா ஆசையா செஞ்சு கொடுத்திருக்கால, சாப்பிடு. அக்கா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு என்ன பார்க்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. யாரு? அப்பா. அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் போங்கன்னு சொல்லிட்டேன். வேற எதுவும் சொல்லலையா? இல்லையாக்கா. நீ இத அம்மா கிட்ட சொன்னியா? அம்மாட்ட சொல்லல. நீ சொல்லாத. சொன்னா அம்மா பயந்துருவாங்க. எதுக்குக்கா என்ன அப்பா பார்க்க வந்தாங்க? அது சும்மாவா இருக்கும். நீ எதுவும் பயப்படாத. இனி இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. உன்னை பார்க்க வர வேண்டான்னு அப்பா கிட்ட நான் சொல்றேன். என்ன அப்பா கொன்னுடுவாரு அப்படின்னு உன்கிட்ட யார் சொன்னது? உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. அப்பா மறுபடியும் வந்தா? வரமாட்டாருமா. வராம இருக்கிறது இனி அக்காவோட பொறுப்பு. நீ என்ன சொல்லாம கொள்ளாம வந்திருக்க? கால் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. நேத்திக்கு அம்மா பக்கம் ஸ்கூலுக்கு போயிருந்தீங்களா? போயிருந்தீங்களா இல்லையா? ஆமா, போனேன். எதுக்கு போனீங்க?
நீங்க தானே சொன்னீங்க அவ உங்க பொண்ணு இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு பார்க்க போனீங்க? அது நான் சும்மா போனேன். அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்கவங்களுக்கு சும்மா போய் பாக்குறதுக்கான ஆள் இல்ல. அவ என்னோட தங்கச்சி. அது உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு. இனிமே நான் அவளை பார்க்க போக மாட்டேன். வேற யாரு சொல்லியும் கேட்கலனாலும் நீ சொன்னா கேட்பேன். ஏன்னா நீ என்னோட பொண்ணு. அந்த தயவெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. ராமச்சந்திரனோட பொண்ணுன்னு சொல்றதை விட பத்மஜாவோட பொண்ணுன்னு சொல்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலுக்கு இனிமே அவளை பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல, போக மாட்டேன். இதோட முடிச்சுக்கிறேன். வெக்கமே இல்லையா திருட மாதிரி போய் பாக்குறதுக்கு? தப்பே இல்ல அம்மா அடிச்சு வெளியே துரத்துறது. ஐயோ, உன் அம்மாவோட பெருமை எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கான ஆதாரம் தானே அம்மு. இந்த மாதிரி ஒருத்தன் புருஷனா கிடைச்சா எந்த ஒரு பொம்பளையும் பண்ற விஷயத்தை தான் என்னோட அம்மாவும் பண்ணிருக்காங்க. அப்போ நடந்தது என்னன்னு உன்கிட்ட சொல்லிட்டாளா? எதுக்கு சொல்லணும்? யோசிச்சாலே தெரியும்ல. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, என் அம்மா தப்பு பண்ணிட்டாங்கன்னு நான் இன்னும் நம்பல. அம்மு எப்படி எனக்கு தங்கச்சி ஆனான்னு கரெக்டா ஒரு கதை அதுக்கு இருக்கும். என்ன கதை? சும்மா ஒரு கதையும் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை அம்மா அவளை தத்தெடுத்திருப்பாங்களோ. அட, தத்தா? அவளா? எதுக்கு? மனிதாபிமானம். ச்சே, உனக்கு என்ன பைத்தியமா? அப்படின்னா அதை சொல்றதுல என்ன பிரச்சனை? அட, அவ சரியான ஃப்ராடு காரிமா. உன்னையவே அவ ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ச்சே, இந்நேரம் உனக்கு தில் இருந்தா நீ அதை கண்டுபிடிச்சிருப்ப. என்னோட கெட்ட நேரம் உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல. நான் என்ன பண்ண? என்னோட மூளைக்கெல்லாம் மார்க் போட வராதீங்க. எனக்கும் அம்மாக்கும் இருக்கிற சண்டையில நடுவுல வராதீங்க. அப்புறம் அம்மா பார்க்க சுத்தமா வராதீங்க. எங்க வாழ்க்கையில இருந்து உங்களை முன்னாடியே வெளியே தள்ளிட்டோம். இனியும் அது அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா உண்மை என்னன்னு புரிய வரும். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த அப்பா. அப்பா வெக்கமா இல்ல அப்படி சொல்றதுக்கு? நான் உங்களை ஒரு வாட்டி கூட அப்பாவா நினைச்சதே இல்ல. முயற்சி பண்ணா கூட என்னால அதை சுத்தமா முடியல. அது ஏன் தப்பு கிடையாது, எல்லாம் நீங்க பண்ணதாலதான். இனி என்னை இங்க வர வைக்காதீங்க. அப்புறம் அம்முவை பாக்குறதுக்கும் போயிடாதீங்க. பயப்படாத அம்மு, இனி அவர் உன்னை பார்க்க வரமாட்டாரு. வரக்கூடாதுன்னு அக்கா சொல்லிட்டேன். என்னாச்சுக்கா? ஒரே தலைவலியா இருக்கு. அக்கா, அனு, உனக்கு என்ன ஆச்சு அனு? ஒண்ணும் இல்ல. தலை வலிக்குதுன்னா மாத்திரை போட்டுக்கோ. எதுக்காக அனு இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? தலைவலி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அனு. பிரச்சனை ஆகட்டுமே. என்னோட விஷயத்துல நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? எனக்கு என்ன நடந்தா உங்களுக்கு என்ன? என்ன அனு, என் மேல இருக்கிற கோபத்துல மாத்திரை போடாம இருக்காத. மாத்திரை போட்டுக்கோ. எனக்கு ஒரே முடிவுதான். நான் சொல்றத கொஞ்சம் கேளு அனு. முடியாதுன்னு சொல்றேன்ல. என்ன யாரும் கேர் பண்றது எனக்கு விருப்பம் இல்ல. அதுக்கான அதிகாரம் இப்ப உங்களுக்கு இல்ல. அனு, நான் சொல்ற உங்க காலை பிடிச்சு கேட்டேன்ல. ஆனாலும் அந்த ரகசியத்தை நீங்க என்கிட்ட சொல்லல. அப்புறம் எதுக்கு என்ன பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? தலைவலி ஜாஸ்தியாகி நான் செத்து போயிடுவேன், அவ்வளவுதானே. அதோட எல்லாம் முடிஞ்சிரும்ல. என்ன தொடாதீங்க. எனக்கு யாரோட உதவியும் வேண்டாம். அனு, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு மாத்திரை போட்டுக்கோ. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு போங்க. அனு, நான் படுக்க போறேன். இந்த ரூமை விட்டு போங்க, போங்க. அம்மு, நீ இங்கே இரு. அம்மா இப்ப வந்துடுறேன். எங்க போறீங்க? டாக்டருக்கு ஃபோன் பண்ண போறேன். நீ இங்கே இரு.
நான் தான் சொன்னேன்ல எனக்கு மருந்து எதுவும் தேவையில்லைன்னு. அப்புறம் எதுக்கு டாக்டரை கூப்பிட்டீங்க? அதை முடிவெடுக்க வேண்டியது பேஷண்ட் இல்ல, டாக்டர் தான். பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் தேவையில்லைன்னா அதை நீ முடிவெடுக்க கூடாது அனு. இங்க பாரு அனு, உன்னை ட்ரீட்மெண்ட் பண்ண வந்த டாக்டர் நானு. ஆஸ் எ டாக்டரா பேஷண்ட்டை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அனு ஒரு நல்ல பொண்ணுன்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். அதனால அனு எனக்கு கோஆபரேட் பண்ணணும். எனக்கு இப்ப வலியெல்லாம் இல்ல. அதை நான் செக் பண்றேன். அம்மா உன்னை மாத்திரை சாப்பிட சொல்லும் போது ஏன் நீ சாப்பிடாம இருந்த நான் கேட்கல. இங்க வந்தப்போ அதோட காரணம் என்னன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. மருந்து வேணான்னு சொன்னா அத பிரிஸ்கிரைப் பண்ண டாக்டரை இன்சல்ட் பண்ணன்னு அர்த்தம். சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே. ஆனா பேஷண்ட் நடந்துக்கிற மாதிரி இவ்ளோ கேர்லெஸ்ஸா நடந்துக்க ஒரு டாக்டரால முடியாதுல்ல. இப்ப பெயின் எப்படி இருக்கு? நல்லா வலி இருக்கு. பெயின் கம்மியாக இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். அப்பவும் கம்மியாகலன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இதோட சரியாயிடும். மருந்தெல்லாம் சாப்பிடணும். நீங்க கொஞ்சம் வாங்க. இன்ஜெக்ஷன் போடும்போது அக்காக்கு வலிச்சுதா? இல்ல. அது ஏன்? அதை விட பெரிய வலி மனசுல இருக்கு. நீ அந்த ரூமுக்கு போ, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சார், உங்க அட்வான்ஸ் முடிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்சம் பணம் தர ஒரு 2 நாள் எனக்கு டைம் கொடுங்க. காசு வரணும், வந்ததும் கொடுத்துட்றேன். இனி அப்படி சொல்லாதீங்க. நான் இங்க வேலைக்காரன். ஓனர் சொல்றதா நான் கேட்க முடியும். அண்ணா கொடுத்துட்றேன். நான் ஒண்ணு இங்க இருந்து ஓடிலாம் போக மாட்டேன். சொல்றத சொல்லிட்டேன். இனிமே உங்க இஷ்டம். காசு இல்லைன்னு சாக முடியுமா என்ன? தலைவலி கம்மியாயிடுச்சாக்கா? அம்மா சீக்கிரமா டாக்டரை கூப்பிட்டதாலதான் சரியாயிடுச்சு. இப்போ அம்மா எங்க? கூப்பிடுறேன். வேண்டாம். டாக்டர் மட்டும் வந்து பார்க்கலனா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற நிலைமை மட்டும் வந்தா என்ன? அனுபவிக்க வேண்டியது நான் தானே. என்னோட தலைவலி போறதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை கூட்டிட்டு வந்து. அனு, எனக்கு அது ஒரு கஷ்டமே இல்ல. அதெல்லாம் என்னோட கடமைமா. சரிதான், கடமைதான்.
இந்தாங்க, இதுல 1000 ரூபாய் இருக்கு. பத்தலன்னா கேளுங்க. எதுக்கு இந்த பணம்? இது என்னோட கடமை. உங்களுக்கு கொஞ்சம் காசு செலவாயிடுச்சுல, டாக்டரோட ஃபீஸ், வண்டி, அதுக்கான காசு தான் இது. அனு, நீ எதுக்காக என்கிட்ட பணம் கொடுக்குற? கொடுத்தாகணும். அங்க இங்கன்னு எங்கேயும் கடன் வைக்க கூடாது. இந்த வீடு நீங்க கட்டினது தானே, ஆனாலும் நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன்ல. நாம ஒரு வாடகை முடிவு பண்ணிடலாம். எல்லா மாசமும் நான் அதை கொடுத்துடுறேன். அப்புறம் கரண்ட், தண்ணி, அது எல்லாத்துக்கும் பில்லு நான் கொடுத்துடுறேன். இப்படி நடந்துக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு அனு பண்ணேன்? என்ன நீ இன்னும் தண்டிக்கணுமா சொல்லு? உங்களை தண்டிக்கிறதுக்கு நான் யாரு? உங்க மகன்னு நான் நினைச்சிட்டு இருந்தா, ஆனா அது இதுக்கு முன்னாடி. ஆனா அது அப்படி இல்லைன்னு நீங்க நல்லா கத்து கொடுத்துட்டீங்களே. உறவுகள் எல்லாம் ஒரு சோதனை தான். உறவு ரத்தம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா, எல்லாமே பொய். இப்பதான் எனக்கு அதெல்லாம் புரியுது. இந்தாங்க, இத புடிங்க. எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை. நல்லா இருக்க. என்னோட பொண்ணு சொந்த கால்ல நிக்க கத்துக்கிட்டால, அதுவே எனக்கு போதும். ஆனா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும். என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ செஞ்சது பண்ணது எல்லாமே தப்பா இருக்கும்னு உனக்கு ஒரு நாள் புரியும். அன்னைக்கு உனக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படலாம். ஒரு காலமும் வராது. நான் பண்றது தப்புன்னு எனக்கு இது வரைக்கும் தோணவே இல்லை. நாளைக்கும் கண்டிப்பா தோணாது. நான் நல்ல விதமா சொன்னேன், நீங்க பண்ண தப்பு அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை மன்னிக்க நான் தயாருன்னு. ஆனா அதை என்கிட்ட நீங்க சொல்லணும். சொல்ல மாட்டேன்னு யார் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா? நீங்க தானே. நான் தப்பு பண்ணலையே. இப்ப அதை திரும்ப திரும்ப பண்றதும் நான் இல்ல. அதனால குற்ற உணர்ச்சி வரப்போறது எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். காசு கொடுக்கும் போது உங்க மனசு ஆடி போயிருச்சுல்ல, அதை விட 100 மடங்கு உங்களை பத்தி அப்பா அப்படி சொல்லும் போது ஏன் மனசு ஆடி போயிருச்சு. என்னோட கஷ்டம் அது யாருக்குமே புரியாது. எல்லாருக்கும் அவங்க பிரச்சனை மட்டும்தான் பெருசா தெரியும். இருக்கட்டும், சண்டை போடுறதுக்கு நான் தயாரா இல்ல. ஆனா இந்த பணத்தை நான் பத்திரமா எடுத்து வைப்பேன். நான் செத்ததுக்கு அப்புறம் என்னோட சாவுக்காக ஏற்படுற செலவு எல்லாத்தையுமே இதுல இருந்து பாத்துக்கோ. அன்னைக்குதான் நீ இதை எடுக்கணும். அதுக்காக நீ ரொம்ப காலம் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அனு. இதனால தான் நான் சொன்னேன், எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுன்னு. அதோட உங்களுக்கு இடையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடியும். எதுக்காகண்ணே நடக்காத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப என்கிட்ட நீங்க பேசிட்டே இருக்கீங்க? நான் இங்க வரது உங்களுக்கு பிடிக்கலனா அதையும் நீங்க என்கிட்ட சொல்லிடுங்க. நீ என்னம்மா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ வரும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியாதா? அப்புறம் முன்ன நடந்ததையெல்லாம் ஓப்பனா சொல்லுன்னு ஏன் சொல்றேன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை முடிக்கணும்னா அந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. எனக்கும் அதுவும் தெரியும்னே, ஆனா என்னால அது பண்ண முடியாது. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. முன்னால எந்த சமயத்திலேயாவது அவ இந்த மாதிரி நடந்திருக்காளா? அவளுக்கு உன்னை விட பிடிவாதம் அதிகம். இங்க பாரு, அவளை இந்த மாதிரியே விட்டா அவ நிரந்தரமா உன்னை விட்டே போயிடுவான். இப்பவே அவ என்னை விட்டு தூரமா போயிட்டானே. டாக்டருக்காக நான் கொடுத்த பணத்தை அவ எனக்கு திரும்ப கொடுத்துட்டா. இந்த மாதிரிலாம் திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா எனக்கு என்னெல்லாம் திரும்ப கொடுக்கணும்? 10 மாசம் நான் சுமந்து பெத்த எடுத்த என்னோட கர்ப்பப்பையோட வாடகைன்னு சொல்லி பணம் கொடுக்கிற பசங்களோட காலம்தான் இது. நல்ல வேளை என் பொண்ணு அப்படி பண்ணல. அது வரைக்கும் சந்தோஷம். இங்க பாருமா, நான் அவளை குத்தம் சொல்ல மாட்டேன். அவளோட சைடுல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாமளா இருந்தாலும் இப்படித்தான் நடந்துப்போம். எனக்கு எந்த வருத்தமும் இல்லைண்ணே.
அவ என்ன எவ்வளவு வேணாலும் வெறுத்துட்டு போகட்டும். ஆனா என்ன அப்படி வெறுக்கும் போது நான் செஞ்ச தியாகத்தை பத்தியெல்லாம் ஏன் அவ யோசிக்காம இருக்கான்னு எனக்கு தெரியல. மனசை விட்டு சந்தோஷமா நான் சிரிக்கிறதுக்கு ஒரு நாள் கூட எனக்கு கிடைக்கலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கும் போதும் அந்த நிமிஷம் எனக்கு எவ்வளவு ரணமா இருக்கும் தெரியுமாண்ணே. நான் இது நாள் வரைக்கும் என்னோட வாழ்க்கைக்காக நான் வாழல, அது அவளுக்கும் நல்லாவே தெரியும். ஆனாலும் அவ என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த அம்மா ஒரு அப்பாவின்னு என் பொண்ணு புரிஞ்சுப்பானே எனக்கு தெரியும். அன்னைக்கு அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துகிட்டதுக்காக என்ன நினைச்சு அவ கண்டிப்பா அழுவானே, அது உங்களுக்கும் தெரியும். இங்க பாருமா, வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கிறது மட்டும்தான் நிஜம். நேத்த விஷயம் முடிஞ்சு போச்சு. நடந்து முடிஞ்சதையெல்லாம் நம்ம திருப்பி எடுத்துட்டு வர முடியாது. நாளைக்கு நடக்க போறது என்னன்னே தெரியாது. கடந்த காலமோ எதிர்காலமோ இல்ல இப்ப நடந்துட்டு இருக்கிறது. அது மட்டும்தான் இதுல நிஜம். இப்போ இப்படி நொந்து வாழ்ந்ததுக்கு அப்புறம் எதிர்காலத்துல எப்பவோ நடக்க போற ஒரு சந்தோஷமான நிமிஷத்துக்காக எதுக்குமா நீ இப்போ கிடைக்கிற சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருக்க? நாம எல்லாத்தையும் இங்கேயே முடிச்சிடலாம். எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடலாம். நான் கிளம்புறேனே. இந்த பாருமா, இந்த பாரு, நான் உன்னை காயப்படுத்துறதுக்காக சொல்லல. நீங்க எனக்கு அந்த கடவுள் மாதிரி. இதுல எதுவும் உங்க தப்பு இல்ல. நான் தானே தப்பு பண்ணேன், அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். என்னோட தலையெழுத்து அது என்னவோ அப்படியே நடக்கட்டும். ஐயோ, பத்மா கிளம்பிட்டாங்களா? நான் டீ எடுத்து வந்தேன். இவருக்கு என்னாச்சு? எல்லாருக்கும் என் மேலதான் கோவம். நான் என்ன தப்பு பண்ணேன்? சக்கரை போட மறந்துட்டேன் போல. நல்லதா போச்சு குடிக்காம இருந்தது. ஒரு கிலோ முருங்கைக்காய் கொடுங்க. இல்ல, அம்மா இப்பதானம்மா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கு என்ன, நான் திரும்ப வாங்க கூடாதா? அப்போ நான் கேள்விப்பட்டது சரிதான். என்ன? இல்ல, உங்க 2 பேருக்கும் சண்டைன்னு. அப்புறம் வேற ஒரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். அன்னைக்கு அவ்வளோ அடி வாங்கி இன்னும் நீங்க திருந்தவே இல்லைல்ல? கோவப்படாதம்மா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். உன்னை நல்லா தெரியும்ல, அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க இங்க வியாபாரம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க, அதை மட்டும் பண்ணா போதும். எதுக்கு மத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறீங்க? அது பழக்க தோசம்மா. ஆனா அதெல்லாம் என்கிட்ட தேவையில்லை. இருக்கட்டும், இந்தா. எவ்வளவு ஆச்சு? 100 ரூபாம்மா. அம்மாவும் சாம்பார் வைக்கணும்னு தான் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கு இப்ப என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன், அவ்வளோதான். இல்ல, உங்க அப்பா வந்திருக்காருல்ல? அப்பா மட்டும் இல்ல, ஊருக்காரங்க ஃபுல்லா வந்திருக்காங்க. ஏன் உங்களுக்கு பார்க்கணுமா? ஐயோ வேண்டாம். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லல. எப்படிதான் இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுதோ? அதுக்கும் சிரிப்பு தானா? கடவுளே. அம்மாவும் பொண்ணு சண்டை போட்டா தெரியாது நீ நினைக்கிறியா? என்ன ஏமாத்தாதம்மா. இங்க நடக்கிறதெல்லாம் ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு திரியுறீங்களா? என்ன அசிங்கப்படுத்தணும், அதானே உங்களுக்கு தேவை? நீ என்ன பேசிட்டு இருக்கானோ?
நான் யார்கிட்ட போய் சொன்னேன்? சொல்லக்கூடிய விஷயங்களா நம்ம வீட்ல நடந்துட்டு இருக்கு? இல்லன்னா அந்த கடைக்காரனுக்கு எப்படி தெரியும் நம்ம 2 பேருக்குள்ள இருக்க சண்டை எல்லாம்? எனக்கு தெரியாது. என்ன கேட்டாலும் எனக்கு தெரியாது. பண்றத எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி ஒரு நடிப்பு. என்கிட்ட கோவப்பட்டா உனக்கு மன நிம்மதி கிடைக்கும்னா சண்டை போடு. வேணும்னா 4 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனாலும் நான் பண்ணாத ஒரு தப்ப பண்ணேன்னு என்னால எப்படி ஒத்துக்க முடியும்? உங்களோட ஒரு போட்டோ கொடுக்குறீங்களா? கடவுளோட போட்டோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு பூஜை ரூம்ல உங்க போட்டோ வைக்கிறேன். நல்லா கிண்டல் பண்ணு. கிண்டல் பண்ணும்போது அம்மாவை தான் பண்ணணும். அதுதான் நல்ல பொண்ணுக்கு அழகு. நான் நல்ல பொண்ணு இல்லதான். எனக்கு அந்த பதவியே தேவையில்லை. நான் என்னன்னு அம்மா என்னன்னு ஊர் ஜனங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாருடி அந்த ஊர் ஜனங்க? நம்ம கீழே விழுந்தா அதை பார்த்து சிரிக்கதான் செய்வாங்களே தவிர உதவிக்கு ஒருத்தனும் வரமாட்டான். கெட்ட விஷயங்களை மட்டும் சொல்றதுக்காக இங்க நிறைய கூட்டம் காத்துட்டு இருக்கு. எனக்கு யார் மேலயும் பயம் இல்ல. அவங்களோட தயவுல ஒண்ணும் நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கல. பெருசா ஊர் ஜனங்களை பத்தி பேசுறா. இன்னும் உங்களுக்கு பறி போகிறதுக்கு என்ன இருக்கு? அனு, நீ என்ன அர்த்தத்துல பேசுற? விடிஞ்சா நாள் முழுக்க குடிச்சிட்டு இருக்கிற உன்னோட அப்பாவும் என்ன பத்தி பேசிட்டு இருக்கிற உன் சந்தேக புத்திக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். யார்கிட்டையும் போய் பேசி என்னோட ஒழுக்கத்துக்கான சர்டிபிகேட் வாங்க எனக்கு அவசியம் இல்ல. நான் அப்படிப்பட்டவ கிடையாது. என் மனசு சுத்தமா இருக்கிறதுனால தான் நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல. ஆனா என்ன ஏமாத்தி இருக்காங்க உன் அப்பாவையும் சேர்த்து நிறைய பேர். ஏன் இப்போ நீயும் தான். நிறைய பேர்னு சொன்னா அதுல யாரெல்லாம் இருக்கும்? அனு, போதும். இதுக்கு மேல பேசாத. நீ பேசுறதுக்கான அர்த்தம் எனக்கு ஒண்ணு புரியாம இல்ல அனு. உன் வயசை கடந்துதான் நான் வந்திருக்கேன். நீ என் பொண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப வரைக்கும் நீ கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க. இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீனா நான் கேக்குறதா உங்களுக்கு தப்பா? ஆனா நீங்க பண்றது தப்பே இல்லல்ல? இல்ல, அத நீங்க சொல்லக்கூடாது. மத்தவங்க தான் அதை சொல்லணும். மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கறத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. என்னோட மனசாட்சிக்கு முன்னாடி நான் எந்த தப்பும் பண்ணல. அது போதும் எனக்கு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா மனசாட்சி பத்தி பேசுறதுக்கு? அந்த வார்த்தையோட அர்த்தமாவது உங்களுக்கு தெரியுமா? உன்னை விட நல்லா தெரியும். நீங்க ரொம்ப அறிவா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இது விதண்டாவாதம். வாதாடி ஜெயிக்கிறதுக்கு திறமை இருக்குன்னா என்ன வேணா பண்ணலாம். அதை எப்படி வேணாலும் மறைக்கலாம்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உண்மையெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கும். அம்மா, ஒண்ணு இல்லடா சொல்லலாம். அக்கா சும்மா என்கிட்ட. சரி விட, நீ இந்த பாலையெல்லாம் குடிச்சிட்டு உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் செய்யலாம். இருங்க, யார்கிட்ட கேட்டு என் ட்ரெஸ் எடுத்தீங்க? யார்கிட்ட கேட்கணும்? இதுவரைக்கும் நம்ம வீட்ல யார்கிட்டயும் நான் கேட்டது இல்லையே. அது இதுக்கு முன்னாடி. இனிமே என் ட்ரெஸ் எடுக்கணும்னா என் பெர்மிஷன் வேணும். அப்போ இத துவைக்க வேண்டாமா? தேவையில்ல. நீங்க உங்க ட்ரெஸ் மட்டும் வாஷ் பண்ண போதும். என்னோட ட்ரெஸ்ஸை நான் பாத்துப்பேன். ஆபீஸ் ஒர்க்கும் துணி துவைக்கிற வேலையும் இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. எனக்கு கஷ்டமா இருந்தாலும் இல்லாட்டியும் அதை நான் பாத்துக்கிறேன். அப்படியே பாசம் இருக்கா மாதிரி நடிக்க வேண்டியது. உங்களால தூக்க முடியாத பாரத்தெல்லாம் ஏத்தி வச்சு நொந்து நடக்க முடியாம ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. 4 துணியை துவைக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இருந்தாலும் நீ என்ன வேற மாதிரி பார்க்காத அனு. ஒவ்வொருத்தங்களும் நடந்துக்கிறத வச்சுதான் அவங்களை எப்படி நடத்தணும்னு முடிவு பண்ண முடியும். அம்மாவை நேசிக்க தெரியாத பொண்ணு இல்லையே நானு. இப்போ அது இப்படி மாறினது உங்களால மட்டும்தான்.
அதுக்கு காரணம் நீங்க ஒரு ஆள் மட்டும்தான். வீட்ல இருந்த சந்தோஷம் எல்லாத்தையுமே கெடுத்தது நீங்க தான். என்ன சொன்னாலும் உடனே அழுதுற வேண்டியது. இந்த கண்ணீரை பார்த்தெல்லாம் ஏன் மனசு மாறாது. அத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். மீனே, எறா மீனே, அக்கா மீன் வேணுமா? இது என்ன துணியை பங்கு போடுறீங்களா? அவளோட துணியை அவ துவைக்கிறேன்னு சொல்றா. ட்ரை கிளீன் பண்ணணும்ல, அதான். அத நான் துவைச்சா சரியா வராது. உங்க பொண்ணு நேத்து இன்னைக்கு நான் பாக்குறது இல்ல. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஊருக்குள்ள என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். இங்க பாருமா, உங்க அம்மாக்கு குழந்தை போல மனசுமா. அவங்க மனச நோவடிச்சா எந்த காலத்திலுமே நல்லது நடக்காது. இப்படி எல்லாம் பார்த்து பயமுத்தாதீங்க. பிள்ளைங்கன்னா சொல்றத கேட்கணும். மீன் விக்க வந்தா அதை மட்டும் பண்ணுங்க. வீட்ல இருக்க விஷயத்தெல்லாம் கேட்காதீங்க. புரியுதா? உனக்கு இது தேவையா? எல்லாம் அகங்காரம். அது சரியாயிடும். மீன் வேண்டாமா? மீன் வேணும். என் பொண்ணுக்கு பிடிச்ச மீன் இருந்தா மட்டும் கொடு, இல்லைன்னா வேணாம். அப்பவும் பொண்ணுக்கு பிடிச்சதுதான் பாக்குறீங்க. பசங்க மேல ரொம்ப பாசம் வைக்க கூடாது. வளத்தை நம்மளையே கஷ்டப்படுத்துவாங்க. என்னோட பொண்ணு அப்படிலாம் கிடையாது. என்ன இருந்தாலும் பொண்ணை விட்டு கொடுக்க மாட்டீங்கல்ல. சரி, தட்டு எடுத்துருவாங்க. நான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேனாமா? என்ன தொந்தரவு அக்கா? விஷயத்த சொல்லுங்க. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுங்கக்கா. இங்க பாருமா, இதுல மீன் குழம்பு இருக்கு. அணுவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் செஞ்சேன்னு சொன்னா அவ கண்டிப்பா அதை சாப்பிட மாட்டா. அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. தனித்தனியா தான் சமைக்கிறோம். எனக்கு தெரியும். தனியா அவளால சமைச்சு சாப்பிடறதுக்கு அவளால முடியல. ஆனா அவ பட்னியா இருக்கிறது என்னால பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியல. அதனாலதான் நான் மீன் வாங்கினேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? இத நீதான் செஞ்சேன்னு சொல்லி அவளுக்கு கொடுக்கணும். வாய்க்கு ருசியா என்னோட பொண்ணு சாப்பிடட்டுமே. இவ்வளவுதானா? நான் பாத்துக்கிறேன். பத்மாக்கா, எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல. எதுக்காகக்கா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டே போறீங்க? உங்களோட லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு ஒரு தீர்வு வந்துரும்ல. நீ அத நம்புறியாமா? நான் அப்படிப்பட்டவளா சொல்லு? அது இல்ல, வாழ்க்கையில நம்பிக்கைதாம்மா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வர்றது எப்படி? ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம போறதுனாலதான். அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி அவங்க கிட்ட நம்பிக்கை வாங்குறதுக்கு நான் தயாரா இல்ல. அப்படி ஒரு அவசியம் எனக்கு இல்ல. வேற யாரு என்ன சொன்னாலும் பெத்த தாயை பத்தி யாருமே எதுவும் சொல்ல மாட்டாங்க. காரணம், அம்மா கிட்ட உண்மை இருக்கும். மத்தவங்க எல்லாம் வெறும் பொய். அவ இப்போ என்கிட்ட அவ அம்மாவோட அப்பா யாருன்னு கேக்குறா. அவளோட அப்பா யாருன்னு அவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நான் சொல்லிதானே. அம்மா சொல்றத கேக்குறதுக்கு பசங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நம்பாதீங்க. இந்த சண்டை எங்க போய் முடியுமோ அத நினைச்சாதான் பயமா இருக்கு. அவளும் ரொம்ப பிடிவாதமா இருக்கா. நானும் அதே மாதிரி தான் இருப்பேன். நடக்கிற இந்த போட்டியில அவளும் ஜெயிக்க மாட்டா, நானும் ஜெயிக்க மாட்டேன். 2 பேரும் தோத்துதான் போவோம். எல்லா ரணத்திலையும் அதுதானே நடக்கும். ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறவங்க கூட உண்மையிலே தோத்துதான் போயிருப்பாங்க. இன்னும் நான் எவ்வளவு காலத்துக்கு தான் இருப்பேன்? இப்பவே என்னால முடியல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவ யார்கிட்ட போய் சண்டை போடுவா, யார்கிட்ட போய் பேசுவா? மாற வேண்டியது அவதான். அப்படி மாறிட்டானா நல்லா இருக்கும். நான் அவகிட்ட சொல்லிட்டேன். உனக்கு டைம் கிடைக்கும்போது தயவு செஞ்சு அவளுக்கு கொஞ்சம் சொல்லி புரிய வச்சிருமா.
அவ ரொம்ப கோவமா இருக்கா என் மேல. வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு தானேம்மா. சண்டை போட்டு நாம எதையும் சாதிக்க போறது இல்லைன்னு நீ கொஞ்சம் அவளுக்கு சொல்லி புரிய வை. நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் பத்மாக்கா. அவ கேட்க மாட்றா. கேட்க மாட்டா. ஏன்னா அவ்வளோ பிடிவாதக்காரி இல்ல அவ. உனக்குதான் தெரியுமே, அந்த ஆளு அனுவோட அப்பா என்ன தீத்து கட்டியே ஆகணுங்கிற முடிவோட இருக்கான். இவங்க கிட்ட எல்லாம் நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன்? எல்லாரும் சேர்ந்து என்னோட வாழ்க்கையதான் கெடுத்தாங்க. ஆனா நான் யார்கிட்டயும் எதையுமே சொல்லவே இல்லை. மனசுக்கு நிம்மதியா இருக்கணும், அப்பதான் வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்படி இல்லாம இருந்தா நாம எவ்வளவுதான் சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் இத குடுக்கறேன்க்கா. ம். இன்னைக்கு ஃபிஷ் கறியா? உனக்கு பிடிக்கும்னு நினைச்சு வாங்கினேன். என்ன விலை தெரியுமா மீனுக்கு? குழம்பு மீன் இன்னைக்கு கிலோ 500 ரூபாயாம். இப்படியே போனா கஷ்டப்படுறவங்களா எப்படி மீன் வாங்கி சாப்பிடுவாங்க? நான் செஞ்சதால அந்த அளவுக்கு எதுவும் ருசியா இருக்காது. சாப்பிட்டு பாரு. என்னாச்சு? எதுக்குக்கா என்கிட்ட பொய் சொல்றீங்க? பொய்யா? இது ஏன் அம்மா செஞ்ச குழம்பு. அத யார் வீட்ல யார் கொடுத்தாலும் எனக்கு தெரியும். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேங்க்குக்கு போறேன்னு சொன்னது இதுக்கு தானா? அது என்னன்னா பத்மாக்கா அப்படி வந்து சொல்லும்போது எதுக்கு நீ இப்படி பிடிவாதமா இருக்க? பத்மாக்காக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எதுக்கு? இதெல்லாம் அவங்களா வர வச்சுட்டு இப்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னா நான் என்ன பண்றது? நான் ஏதாவது தப்பு பண்ணாத நான் ஒத்துக்கிறேன். தப்பு பண்ணது அம்மா தானே. அவங்க செஞ்சது தப்புன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் பிடிவாதம். எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்ல. கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, உன் கஷ்டம் எல்லாம் மாறிடும். கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறேன். ஏன் சொல்றேன்னா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தது இவ்வளவு நாள் அவங்க தானே. அக்கா, நீங்க ஏன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? 100 வாட்டி நான் சொல்லிட்டேன். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா கூட அதை மன்னிக்கிறதுக்கும் மறக்கிறதுக்கும் நான் தயார்னு. முடியாதுன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒண்ணு அம்மாவை நம்பாம இல்ல, அவங்க தான் என்ன நம்பல. என் மேல அவங்களுக்கு கொஞ்சமாவது பாசம் இருந்தா எல்லாத்தையும் ஓப்பனா என்கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் கடந்து போயிட்டு இருக்கிறது எப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு மத்தவங்க மூஞ்சில முழிக்கவே ஒரு மாதிரி இருக்கு. தண்ணிக்கு வெளியே வந்த மீன் மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் யாருக்கும் சொன்னா புரியாது. என்னோட கஷ்டம் யாருக்கும் பெருசா தெரியல. எல்லாருக்கும் அம்மா தான். அம்மா பெருசுதான். என்னை இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டதெல்லாம் உண்மைதான். அதோட நன்றி எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்ல முடியாதுன்னா வேண்டாம். ஆனா நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு மட்டும் சொல்ல வேண்டாம். அதை மட்டும் ஒத்துக்க என்னால எக்காரணத்தை கொண்டு முடியாது. தத்துவம் சொல்றதெல்லாம் யார் வேணாலும் பண்ணலாம். என்னோட இடத்துல இருந்து பார்த்தாதான் என்னோட வலி எவ்வளவு பெருசுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் மறந்துட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க மீன் குழம்பு. சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்லக்கா, மன நிம்மதி. அத கொடுக்க சொல்லுங்க அவங்கள. போகட்டுமா, அழாத, எல்லாம் சரியாயிடும். இல்லக்கா, எதுவும் சரியாகாது. அந்த நம்பிக்கைலாம் எனக்கு எப்பயோ போயிடுச்சு. அனுபவமாக்கு இப்போ யாருமே இல்ல. அம்மா, தங்கச்சி யாருமே இல்ல.
அனு, உனக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னது? எல்லாரும் இருக்காங்க. நான் இருக்கேன், என் பொண்ணு இருக்கா. யாரும் உன்னை விட்டுட்டு போகல. இதெல்லாம் உன்னோட கற்பனைமா. நீ பாரு, கொஞ்ச நாள் கழிச்சு தொலைஞ்சு போச்சு நீ நினைச்சதெல்லாம் திரும்ப கிடைச்சிருமா. நீ நல்ல பொண்ணு அனு. உன்னை இப்படி கஷ்டப்படுத்த ரொம்ப நாளைக்கு முடியாது. என் அம்மாவால முடியும்க்கா. அதான் அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னும் இல்ல, உங்க அம்மா பொண்ணு சண்டைய இப்படி பார்த்துட்டு இருக்க கடவுளால கூட முடியாது. அதனால நான் சொல்றேன், எல்லாம் சரியாகும். அத நீ நம்பு. இல்ல இந்த குழம்பு வேண்டானா வேற குழம்பு இருக்கு. வேண்டாங்க்கா, பசி போயிடுச்சு. இப்போ எனக்கு எதுவுமே வேண்டாங்க்கா. நீ உட்காந்து சாப்பிடுறீ? எனக்கும் வேணாம் மம்மி. நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா? அனு, நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். செஞ்ச உதவி எல்லாம் போதும். நாளைக்கு என்ன நாளுங்கிறது ஞாபகம் இருக்கா? மே 18 அம்முவோட பர்த்டே இல்ல. எல்லா வருஷமும் நாம அதை கொண்டாடிட்டு இருந்தோம். இந்த வருஷம் எப்படி? போன வருஷம் மாதிரி நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணட்டுமா? என்ன எதிர்பார்க்காதீங்க. உனக்கு சண்டை பிடிவாதெல்லாம் என்கிட்டே இருக்கட்டும். அதை ஏன் அம்மு கிட்ட காட்டுற? எனக்கு அம்மு கிட்ட எந்த கோவமும் இல்ல. அப்புறம் எதுக்காக கொண்டாட மாட்டேன்னு சொல்ற? மூடு இல்ல. அதெல்லாம் தானா வரும். அத நீங்க தான் முடிவு பண்ணுவீங்களா? நான் ஒன்னும் மிஷின் கிடையாது. கோவம், வெறுப்பு, பாசம் எல்லாமே இருக்க ஒரு மனுஷி. எனக்கு என்னோட பிரச்சனைகள்லாம் இருக்கு. எல்லா பிரச்சனையும் நீயா எடுத்துக்கிட்டது தானே? எனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கொடுக்கறீங்களா? அனு, அடுத்த வருஷம் இதே மாதிரி கொண்டாடுறதுக்கு நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல. யார் இருப்பா என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. நான் உன்கிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பல. நீ என்ன வெறுத்துக்கோ, கோவம் கூட காட்டிக்கோ. ஆனா நம்ம அம்மு கிட்ட நீ கோவத்தை மட்டும் காமிச்சிடாத. நாளைக்கு நான் இங்க எல்லாத்தையுமே தயாரா வச்சிருப்பேன். நீ எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீ இங்க வரணும். நான் எனக்காக சொல்லல, நம்ம அம்முவுக்காக. முடியாது. நான் இனிமே எதையும் கொண்டாட வரமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். சொந்த தங்கச்சியோட பிறந்த நாள் தானே? என்னவா இருந்தாலும் கொண்டாட்டம் தானே. என்னோட அம்மா மத்தவங்க முன்னாடி தலகுனிய ஆரம்பிச்ச அந்த காரணத்தோட ஆனிவர்சரி அது. அது ஞாபகம் இருக்கட்டும். ஓ, அப்போ நீ அப்படிதான் பாத்துட்டு இருக்கியா? ஏன் அப்படி பார்க்க முடியாதா? இது கடவுளுக்கே அடுக்காது. இதுக்கு மேல வர்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இப்ப வேலை இருக்கு. வேற ஏதாவது சொல்லணுமா? இருக்கட்டும் அனு, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீ நீ அம்மாவை பார்த்துப்பல்ல?
எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அம்மாவோட பர்த்டேக்கு அக்கா வந்துடுவா. உங்க 2 பேரோட சண்டைக்கு நடுவுல கஷ்டப்படுறது என்னமோ பாவம் அம்முதான். இந்த அம்மாவுக்கு வியாதியெல்லாம் வரக்கூடாதுமா. அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க கூட உரிமை கிடையாது. அது இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கே புரிய வரானோ. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.